ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, ஜிஎஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு ஜிஎஸ் வந்து ஃபஸ்ட்டு நம்ம எது படிக்கணும் ஓகேங்களா. இப்போ நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும், அது வந்து தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா. இப்போ வந்து எதுவுமே தெரியாமல் படிக்காதீங்க. ஜிஎஸ்க்கு வந்து இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள், நம்ம வந்து சீக்கிரம் முடிச்சிடலாம். ஓகே, இப்போ வந்து நான் வீடியோக்குள்ளே போயிடலாம் ஓகேங்களா. இப்போ வந்து மஸ்ட்டு எல்லோரும் இந்த சிலபஸ் வந்து ஜெராக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க ஓகேவா. எல்லோரும் மொபைலில் வச்சுருந்துருப்பீங்க, மொபைல் வச்சு பார்த்துலான்ட்ருப்பீங்க, அது தப்பு. ஏன்னா உங்களுக்கு வந்து சிலபஸ் வந்து ஃபஸ்ட்டு என்ன இருக்குது எது இருக்குன்னு தெரியணும். அதனால் வந்து நான் ஜெராக்ஸ் போட்டு வச்சுருக்கேன்ல, அந்த மாதிரி ஒரு ஜெராக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க ஓகேங்களா. இப்போ இங்கிலீஷ் மீடியம் வந்து இங்கிலீஷ் போட்டுக்கோங்க, தமிழ் மீடியம்னா தமிழ் போட்டுக்கலாம், பிரச்சனை இல்லை. இப்போ நான் வந்து ரெண்டுமே போட்டு வச்சுருக்கேன் ஓகேங்களா. ஓகே, இப்போ இதுதான் சிலபஸ் இல்லையா. இப்போ வந்து சிலபஸில் வந்து நமக்கு போன சிலபஸ் இது ரெண்டையுமே மஸ்ட்டு உட்காந்து எல்லோரும் சிலபஸை கம்பேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு, புரியுதா. இப்போ எதுக்காக நான் கம்பேர் பண்ண சொல்கிறேன்னா, இப்போ எந்த ஒரு டாபிக் புதுசாக ஆட் பண்ணலை, ஜிஎஸ் பொறுத்தவரைக்கும் ஆட் பண்ணலை. கரண்ட் அஃபேர்ஸ் தான் ஒவ்வொரு இதை தூக்கி வச்சுட்டாங்க. என்ன ஒன்றுமே பண்ண கிடையாது. கரண்ட் அஃபேர்ஸே தனியாக வச்சுருந்தாங்கல்ல, அந்த காலமில் இருக்கிற ஒவ்வொன்றத்தையும் ஒவ்வொரு இது அந்த காலமுக்கு உண்டானதை தூக்கி வச்சுட்டாங்க, அவ்வளோதான். வேறு எதுவுமே பண்ணலை புதுசாக. இப்போ 10 யூனிட்டாக இருந்தது, உள்ள மெர்ஜ் பண்ணி விட்டாங்க. வேறு எதுவும் புதுசாலாம் எதுவும் பண்ணலை ஓகேயா. சரி, இப்போ வந்து நீங்கள் சிலபஸில் வந்து கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இப்போ ஒவ்வொரு டாப்பிக்குக்கும் எத்தனை கேள்விகள் கொடுத்துருக்காங்க நீங்கள் ஃபஸ்ட்டு பாருங்கள். ஒன்று சரியா, எத்தனை கேள்வி கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேள்வியோட அடிப்படையில் தான் நாம் வந்து ஃபஸ்ட்டு படிக்க ஆரம்பிக்கிறோம், புரியுதுங்களா. இல்லை எனக்கு சயின்ஸ் தான் பிடிக்கும், நான் சயின்ஸ் தான் படிப்பேன், எனக்கு புவியியல் தான் படிப்புன்னு பண்ணக்கூடாது. கேள்வியோட அடிப்படையில் நாம் வந்து ஆரம்பித்தோம்னா நமக்கு வந்து இது இன்னுமே ஈஸியாக இருக்கும், புரியுதுங்களா. அப்போ அவங்க சொல்கிறாங்க இது படி ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஈஸியான இருக்கிறது என்றைக்குமே அதை எடுக்காதீங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு கஷ்டமாக இருக்கிறத நம்ம முடிச்சிட்டோன்னா அடுத்து ஈஸியாக இருக்கிறத டக்குன்னு முடிஞ்சிடும்ல. இப்போ ஈஸியாக படிக்கிறது வந்து ஒரு அரை மணி நேரம் ஆகுதுன்னா, கஷ்டமாக படிக்கிறதுக்கு வந்து 1 மணி நேரம் ஆகும். ஃபஸ்ட்டு நம்ம அந்த 1 மணி நேரத்தை கவர் பண்ணிட்டோம் அப்படின்னா அரை மணி நேரம் ஈஸி தானே, இல்லையா. ஃபஸ்ட்டு நம்ம அந்த 1 மணி நேரத்தை தான் பார்க்கணும், அந்த அரை மணி நேரம் என்றைக்கும் பார்க்கக்கூடாது. சரி, இப்போ எத்தனை கேள்வி இருக்குதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இல்லையா. அதை வந்து பார்த்து நீங்கள் மஸ்ட்டு அதை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லைனா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எத்தனை கேள்விகள் இருக்குங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம படிக்க வேண்டிய பாடம் என்னென்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா, இங்கே பார்த்துக்கோங்க. இந்திய பொருளாதாரம் இருக்குது பார்த்தீங்களா. இந்திய பொருளாதாரத்தில் இந்திய பொருளாதாரம் ப்ளஸ்ஸு தமிழ்நாட்டை வளர்ச்சி நிர்வாகம், மொத்தம் 20 கேள்விகள் கேட்குறான், புரியுதா. அந்த 20 கேள்வியும் நம்ம கம்பல்சரி படித்தே தான் ஆகணும் ஓகேவா. இப்போ இந்திய பொருளாதாரம் படிக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும், இப்போ ரீசெண்டாக இந்திய பொருளாதாரத்தில் எதுவும் மாற்றிருக்காங்களா, அப்போ நம்மளோட வளர்ச்சி எதனா ஏறி இருக்கா, அப்போ தமிழ்நாட்டு வளர்ச்சி எதனா ஏறி இருக்கா, அப்புறம் தமிழ்நாட்டு வளர்ச்சி நிர்வாகம் அப்படின்னா தமிழ்நாட்டில் மூலதனம் எதுவும் பண்ணியிருக்காங்களா ஓகேவா. அதெல்லாம் நம்ம வந்து பார்க்கணும், புரியுது. இதுன்னு வேலைவாய்ப்பு புதுசாக எதுவும் பண்ணுறாங்களா, இந்திய பொருளாதாரம் வந்து நம்ம இப்போ வந்து 2024 எவ்வளோ இருந்துச்சு, 2025 எவ்வளோ இருக்குது, புரியுதா. அப்போ ரிசர்வ் வங்கி வந்து எதுவும் பண்ணியிருக்காங்களா, புரிஞ்சுதுங்களா. அப்படி நிதி ஆணையம் இதை வந்து எதுவும் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது நம்ம வந்து கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ்டும் படிக்கணும், ஸ்கூல் புக் பேஸ்டும் படிச்சுட்டு போகணும், புரியுதுங்களா. தமிழ்நாட்டு வளர்ச்சி நிர்வாகம்னா தமிழ்நாடு வந்து வளர்ச்சியாக இருக்குது, மக்களுக்காக என்னென்ன பண்ணுறாங்க ஓகேவா, அதெல்லாம் வந்து நம்ம பார்க்கணும். நம்ம மக்களுக்காக பண்ணுறது நம்ம ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். ஸ்கூல் புக் பேஸ்டு இதெல்லாம் பார்த்துக்குங்க. அப்புறம் மீதியெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ்டு பார்க்கணும். ஃபஸ்ட்டு படிக்கிறது அழகு 5 சொல்லிட்டேன்னா, சரி, அந்த ஃபஸ்ட்டு 5 அழகு முடிச்சதுக்கு அப்புறமா அடுத்து பாருங்கள், தமிழ்நாட்டின் வரலாறு, பண்பாடு மற்றும் சமூக அரசியல் இருக்குது பார்த்தீங்களா. அது வந்து மொத்தம் எத்தனை கொஸ்டின், 20 கொஸ்டின் ஓகேவா. ஃபஸ்ட்டு அந்த 20 கொஸ்டினை படித்து முடிங்க. படித்து முடிச்சதுக்கு அப்புறமா மீதி டாபிக் நம்மளும் போகலாம், புரியுதுங்களா. எல்லாருமே இந்த மெட்டீரியல் கலெக்ட் பண்ணுறதுலாம் குறியாக இருக்கீங்க. மெட்டீரியல் இந்த மாதிரி பாருங்கள், நான் உங்களுக்கு சாம்பிள் காமிக்கிறேன் பாருங்கள். மெட்டீரியல் அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த மாதிரி மெட்டீரியல் கலெக்ட் பண்ணுறதுல எல்லாருமே குறியாக இருக்கீங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு புக் இருந்தால் போதும், நான் வந்து எடுத்து படிச்சுக்கிட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்னு நினைக்கிறீங்க, அது தப்பு. ஃபஸ்ட்டு நம்ம படிக்க வேண்டியது நம்ம ஸ்கூல் புக் மட்டும்தான், புரிஞ்சுதுங்களா. ஸ்கூல் புக் மட்டும்தான் படிக்கணும். இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து இந்த 10th புக் இருக்குன்னா இதை மட்டும்தான் படிக்கணும். இதை படித்து முடிச்சுட்டு ரிவிஷனுக்கு வேணால் வேறு புக் ஸ்கூல் புக் யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு டைம் இருக்கிற பட்சத்தில் வேறு புக்கு படிக்கலாம், அவ்வளோதான். ஸ்கூல் புக்கு விட்டுட்டு இந்த மாதிரி மெட்டீரியல் படிப்போன்னா உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது, புரியுதுங்களா. ஃபஸ்ட்டு நீங்கள் படிக்க வேண்டியது ஸ்கூல் புக் மட்டும்தான், மெட்டீரியல் இதுக்கும் தொடாதீங்க. ஃபஸ்ட்டு புதுசாக படிக்க வரவங்களும் சரி, ஆல்ரெடி படிக்கிறவங்களும் சரி, நாமெல்லாம் ஸ்கூல் புக் மட்டும் படிப்போம் ஓகேங்களா. இல்லை அவங்கள பற்றி எனக்கு கொஞ்சம் அவுட் சோர்ஸ் நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் உங்கள் இஷ்டம், நீங்கள் போயிட்டு அவுட் சோர்ஸ் பார்க்குறதும் பார்க்காததும் உங்கள் இஷ்டம், ரைட்டா. இப்போ நான் வந்து இங்கே வந்து அவுட் சோர்ஸ் படித்தே ஆகணும்னு சொல்லலை, படிக்கவே கூடாதுன்னு சொல்லலை, தேவையான அளவு தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும் தான் சொல்கிறேன். ஃபுல் அண்ட் ஃபுல் அதுவே படிக்கணும்னு அவசியம் இல்லை ஓகேயா. இப்போ சொல்லிட்டேன்னா சரி, அடுத்து என்ன படிக்கணும் அப்படின்னா இந்தியன் பாலிட்டி தான் அடுத்து 3ஆவதாக படிக்க வேண்டியது. இந்தியன் பாலிட்டி
இந்தியன் பாலிட்டி தான் ஃபஸ்ட்டு 3ஆவதாக படிக்க வேண்டியது, புரியுதுங்களா? 3ஆவதாக படிக்க வேண்டியது இந்தியன் பாலிட்டி. ஏன் வந்து நான் இந்தியன் பாலிட்டி வந்து 3ஆவதாக சொல்கிறேன்னா, அது நீங்கள் ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கலாமேன்னு நினைக்கிறீங்க. இல்லை, நான் சொல்கிறது வந்து கேள்வியோட அடிப்படையில் சொல்லிட்டு இருக்கிறேன், ஓகேங்களா? கேள்வியின் அடிப்படையில் பார்த்துட்டோம்னா நமக்கு அழகு 5, 6 உங்கள் இஷ்டம் தான். அழகு 5, 6 எடுத்தாலும் சரி, அழகு 5 எடுத்து படித்தாலும் சரி, அது வந்து உங்களோட இஷ்டம் தான். 3ஆவதாக படிக்க வேண்டியது வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்திய ஆட்சியில் 15 கேள்விகள். அதுதான் வந்து இந்திய ஆட்சியில் இருக்குது, பார்த்தீங்களா? இப்போ இந்திய ஆட்சியில் அழகு 5 இருக்கா, அது வந்து அதை தான் நீங்கள் படிக்கணும். இந்தியன் பாலிட்டி ஒருவேளை நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பேசிட்டு எதுவும் பண்ணாங்களா? இப்போ வந்து ரீசெண்டாக கூட மணிப்பூரில் 356 இருக்குங்களே, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்து போட்டிருக்காங்க, புரியுதுங்களா? அதை வந்து அது வந்து நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பேசிட்டு பார்த்து வைக்கணும், புரிஞ்சுதுங்களா? கரண்ட் அஃபேர்ஸ் பேசிட்டு வந்து நாம் வந்து அது வந்து நம்ம பார்க்கணும், புரிஞ்சிச்சுங்களா? சரி, ரைட். இப்போ இதெல்லாம் இருக்கா? இப்போ வந்து நான் 3ஆவதாக பார்த்துட்டோமா, அடுத்து 4ஆவதாக நீங்கள் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா இந்திய வரலாறு மற்றும் பண்பாடு, வந்து இந்திய தேசிய இயக்கம். அது வந்து என்னென்னா அந்த வரலாறுமே ஐயனம் இருக்குல்ல, அதை வந்து நம்ம பார்க்கணும். ஏன் வரலாறு ஐயம்னு வந்து 4ஆவதாக சொல்கிறேன்னா, இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா நமக்கு வந்து கேள்வி அடிப்படையில் நம்ம பார்க்குறோம் இல்லையா? அந்த கேள்வியோட அடிப்படையில் பார்த்துட்டோம்னா நமக்கு வந்து இது கம்மி தானே, அதில் 5 இதில் 5 தானே கேட்குறாங்க. ஸோ நாம் வந்து 4ஆவதாக வந்து இதை பார்த்துக்கலாம், ஒரு தப்பும் இல்லை, ஓகேவா? இப்போ மேக்ஸிமம் வந்து 10த்லேயே கவர் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு ஹிஸ்ட்ரி ஐயனை வந்து 10த்லேயே தான் கவர் பண்ணுவாங்க மாதிரி தெரியுது. நீங்கள் 11th 12th தெரிஞ்சு வச்சுக்கலாம், படிச்சுக்கலாம். ஆல்ரெடி படித்தவங்க விட்டுருங்க. அடுத்து படிக்க போகிறவங்க வந்து ஒரு மேலாட்டமாக தெரிஞ்சு வச்சுக்கிறது எனக்கு பொறுத்து பெட்ரு. ஏன்னா 5 இதில் வரலாறு 5 கேட்கலாம், ஐயனம் 5 கேட்கலாம். இல்லைனா வரலாறுலேயே ஒரு 7 கொஷின் கேட்கலாம், ஐயனமில் 7 கொஷின் கேட்கலாம். இல்லை அப்படின்னா ஐயனமில் 3 கொஷின் கேட்டு வரலாறு எப்படி வேணால் அவங்க கொஷின் கேட்கலாம். சரி, நான் வந்து செப்பரேட்டாக வந்து இந்திய பொருளாதாரத்துக்கு 10 கேட்பேன், தமிழ்நாடு வளர்ச்சினவுக்கு 10 கேட்பேன்னு சொல்லலை இல்லையா? அதே மாதிரி தான் எல்லா டாப்பிக்கும் அதை புரிஞ்சுக்கணும். இல்லை இந்த 2 சேர்த்து 20 கேள்வி இதில் 10 10ன்னு புரிஞ்சிக்கக்கூடாது. எப்படி வேணால் அவங்க கொஷின் கேட்கலாம். அதை வந்து அவங்க கேள்வி நான் 20 கேள்வி இந்த 2 டாப்பிக்லேருந்து கேட்பேன்னு சொல்லிட்டேன். ஆனால் இந்திய பொருளாதாரத்தில் 10 கேட்பேன், தமிழ்நாடு வளர்ச்சின்னு 10 கேட்பேன் நான் சொல்லவே இல்லையே. இந்த 2 டாப்பில் சேர்த்து 10 வரும்னு சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான். நம்ம அப்போ அதை வந்து அப்படி எடுத்துக்கணும். இல்லை இதில் 10 அதில் 10ன்னு நினைக்கவே கூடாது, அது தப்பு. இப்போ வரலாறு ஐயனம் முடிச்சிட்டோமா, அதை முடித்த உடனே வந்து புவியியல் பார்த்தீங்களா, புவியில் வந்து கடைசியாக பார்த்துக்கலாம். ஏன் புவியிலேருந்து கடைசியாக பார்க்கலாம்? 10th இருக்கிற லெசன்ஸ் மட்டும் படித்தா போதும். நீங்கள் போயிட்டு நான் 6th படிப்பேன் 7th படிப்பேன் பார்க்காதீங்க. ஃபஸ்ட்டு 10th இருக்கிற லெசன் ஃபுல்லாக முடிச்சுட்டு வேணால் டைம் இருக்கிற பட்சத்தில் இது படிக்கிறக்கே டைம் இருக்காது. டைம் இருக்கிற பட்சத்தில் வந்து நாம் வந்து இதை படிச்சுக்கலாம், ரைட்டா? அடுத்து அறிவியல் வந்து கசன்னு படிக்க வேணாம். ஒன்று என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ப்ரீவியஸ் இயர் கொஷின் இருக்குதுல்ல, ப்ரீவியஸ் இயர் கொஷின் எடுங்க. ப்ரீவியஸ் இயர் கொஷினில் அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் இருக்குல்ல, இப்போ உதாரணத்துக்கு வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து இப்போ வரைக்கும் எங்கிட்ட இல்லை, நான் இருக்கும்போது நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன், ஓகேங்களா? ப்ரீவியஸ் இயர் கொஷின் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ வந்து நான் தமிழையே சயின்ஸாக நான் உங்களுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணி சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. இதுதான் வந்து சயின்ஸ் புக்குன்னு வச்சுக்கோங்க, சரி, ரைட்டா? இப்போ இந்த சயின்ஸ் புக்கில் இது தமிழ் புக்கு நான் சயின்ஸாக கன்சிடர் பண்ணி சொல்கிறேன், ஓகேவா? இப்போ இது வந்து தமிழ் புக்கு, இது வந்து சயின்ஸ் புக்கு. இதில் இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த சரியான இணை கண்டறிக்கைன்னு போட்டிருக்கானா, இது வந்து அமிலம் மற்றும் காரம்னு வச்சுக்கோங்க. இந்த அமிலம் மற்றும் காரம் அப்படின்னா அதை பற்றி எத்தனை கொஸ்டின் ப்ரீவியஸ் கொஸ்டினில் கேட்டிருக்கான், புரிஞ்சிச்சா? அந்த அமிலம் காரத்தை எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்கா, அந்த அமிலம் காரம் வந்து எதில் கவர் ஆகுது, அது என்னென்ன பாடம் இருக்குது, அதெல்லாம் கவர் பண்ணுங்கள். எந்தெந்த கொஸ்டின் எந்தெந்த சயின்ஸில் கேட்டிருக்கோன்னா அந்தந்த பாடம்னோட தலைப்பு அதை மட்டும் பார்க்கலாம் சயின்ஸில் போதும். ஏன்னா 5 கொஸ்டின் தான், 5 கொஸ்டின் நினைக்கக்கூடாது. ஏன்னா அந்த 5 கொஸ்டின் நீங்கள் 4 கொஸ்டின் ரெடியானா கூட நீங்கள் எத்தனாயிரம் பேருக்கு முன்னாடி போய் நிற்கலாம், ஓகேவா? 5 கொஸ்டின் இலக்காரமாக இருக்கக்கூடாது. அடுத்து புவியில் 5 10th ஃபஸ்ட்டு 6 படமும் 5 படம் இருக்கும், அதை மட்டும் படித்தாவே போதுமானது தான். ஏன்னா மேக்ஸிமம் அதிலே கவர் ஆகும். மிச்ச டைம் இருந்தால் நீங்கள் 6, 7, 8, 9 படிச்சுக்கலாம். அதை விட்டுட்டு ஸ்கூல் புக்கை படிக்கிறது விட்டுட்டு இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி ஸ்கூல் புக்கை படிக்கிறது விட்டுட்டு மெட்டீரியல் ஓடினீங்கன்னா, இப்போ வந்து பாருங்கள், இந்த மாதிரி மெட்டீரியல் ஓடினா ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க ஸ்கூல் புக் பேஸ்டு தான் கேட்க போகிறாங்க. அதை விட்டுட்டு நீங்கள் வந்து மெட்டீரியல் பின்னாடி போனீங்கன்னா, இப்போ மெட்டீரியல் ஒரு மாதிரி கொடுத்துருப்பாங்க, ஸ்கூல் புக் ஒரு மாதிரி இருக்கும். நம்ம ஸ்கூல் புக் படிச்சுட்டு மெட்டீரியல் பார்க்குறது தப்பு இல்லை. ஆனால் ஸ்கூல் புக்கையே பார்க்காம மெட்டீரியல் பார்க்குறது ரொம்பவே தப்பு. அதை புரிஞ்சுக்குங்க, ஓகேங்களா? வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சென்ட் பண்ணி விடுங்க. அவங்க வந்து ஜிஎஸ்சில் எதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்கணும். நான் வந்து நிறைய வீடியோவில் சொல்லிட்டேன், இதெல்லாம் தான் இப்போ ஃபஸ்ட்டு படிக்கணும்னு சொல்லிட்டேன். இருந்தாலும் நிறைய பேர் வந்து எது ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரில, எப்படி இது பண்ணுறதுன்னு தெரில, எதை ஆரம்பிக்கிறது எப்படின்னு தெரிலங்கிறாங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ நான் தெளிவாக மறுபடியும் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், புரியுதுங்களா? நான் வீடியோ போட்டால் மட்டும் இல்லை, எந்த சேனல் யார் வீடியோ நீங்கள் பார்த்தாலும் அது வந்து ஃபுல்லாக பார்க்கணும். அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கங்கிறது அப்போ தான் உங்களுக்கு புரியும். அரைகுறையாக பார்த்துட்டு வந்து அவங்ககிட்ட மெசேஜ்லேயோ இந்த மாதிரி கமெண்ட்லேயோ இல்லை போய் சொல்கிறாங்க அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு நம்ம வீடியோ ஃபுல்லாக பார்க்கணும்.
ஃபுல்லாக பார்த்துட்டு புரியலை அப்படின்னா நம்ம வந்து கேட்கலாம். ஆனால் ஃபுல்லாகவே பார்க்காம நமக்கு வந்து புரிய மாட்டேங்குதுன்னா என்ன சொல்ல முடியும்? ஒன்றும் சொல்ல முடியாது. ஓகேங்களா? எல்லாம் சிலபஸ் ஜெராக்ஸ் போட்டுக்கோங்க. நான் வந்து இதே மாதிரி வீடியோவில் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.